ஏப்ரல் 18. அற்பமாய் சொற்பமாய் அல்ல. பின்மாறி மழையை ஆண்டவரிடம் வேண்டுங்கள், அப்பொழுது அவர் மழையை கட்டளையிடுவார். சகரியா 10:1. 1904ஆம் ஆண்டில் வேல்ஸ் நாட்டில் மாபெரும் எழுப்புதல். பல்லாயிரக்கணக்கானோர் மனம் திரும்பினர். இந்த மாபெரும் அறுவடைக்கு காரணம் யார்? ஈவான் ராபர்ட்ஸ் 1878 முதல் 1951 வரை இந்த பக்தன் கிறிஸ்துவின் அன்பினால் உந்தப்பட்டு 13 ஆண்டுகள் கண்ணீருடன் ஜெபித்து கடவுளின் அன்பை மக்களுக்கு எடுத்துரைத்த போது செயல்பட்ட பரிசுத்த ஆவியானவர்தான். விளைந்த பலனை அற்பதுதான் மிஷனரி பணியில் மிக குதூகலமான கட்டம். அருள்மாரியானது இறுதிகால ஆத்தும அறுவடையை துரிதப்படுத்துகிறது. கடைசி நாளில் மானிடர் யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்போஸ் நடபடிகள் 2:16. முழு நேர ஊழியரை மட்டுமல்ல, முழு சபையையும், குமாரர் குமாரத்திகள், வாலிபர் முதியோர், வேலைக்காரர் வேலைக்காரிகள், பரிசுத்த ஆவியானவர் திரட்டி தானியத்தை சேகரிக்க வைக்கிறார். சபை மொத்தமாக மட்டுமல்ல, தனிநபர் ஒவ்வொருவரும் ஆவியின் நிறைவினால் வல்லமையான ஆத்தும ஆதாயகராய் மாறுகின்றனர். எடுத்துக்காட்டாக, பர்னபா நல்லவனும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேகர் கர்த்தரிடம் சேர்க்கப்பட்டார்கள் என வாசிக்கிறோம். அப்போஸ் நடபடிகள் 11:24. புதிதாய் நற்செய்தியை கேட்போர் மீது கூட ஆவியானவர் அருளப்பட்டு விடுகிறார். கொர்நெலியுவின் இல்லத்தில் பேதுரு பேசிக் கொண்டிருக்கையிலேயே திருவசனத்தை கேட்ட யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எக்கலாச்சாரத்திலும் எத்தரத்திலும் எந்த நிலையிலும் இருப்பவர்களை கிறிஸ்துவின் ஒரே உடலுக்குள் உட்படுத்துகிறவர் ஆவியானவர் தானே. 1 கொரிந்தியர் 12:13. அறுவடை குறைவு அல்லது தாமதிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரின் செயலே அங்கு இல்லை என்றும் முடிவு கட்டிவிடக்கூடாது. எல்லா நிலமும் ஒன்று போல் இராது. விதைப்பதிலும் நீர் பாய்ச்சுவதிலும் நாம் உத்தமமாயிருப்போம். கனிதறிதலை கடவுள் கரத்தில் விட்டு விடுவோம். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. விளையச் செய்கிற கடவுளாலேயே எல்லாம் ஆகும். எல்லாம் செய்து முடித்த பின் ஆண்டவர் நமது நிலங்களில் வெண்மாரியை கொட்டும்படி அவருக்கு காத்திருப்போம். ஓசியா 10:12. அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். நமக்காக முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்யச் செய்வார். யோவேல் 2:23. நமது உழைப்பு வீண் போகாது. நாம் மனம் தளராதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். கலாத்தியர் 6:9. ஆவியை மழை போலே ஊற்றும் பல ஜாதிகளை இயேசு மந்தையில் கூட்டும். இன்ப பேருக்கிலே பொங்கி மகிழ ஏராளமான ஜனங்களை சேரும். கீர்த்தனை அருளானந்தம் பிரசங்கியார், நெல்லை.